ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சனிக்கிழமை சாயங்காலமாக சைட்டுக்கு கிரிக்கெட் விளையாட கிளம்பியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வாழைப்பழமும் தண்ணி எடுத்துட்டோம். அங்கே போய் வெயிலில் கொஞ்ச நேரம் இருந்தாங்கன்னா தண்ணி வேணும் அப்படிம்பாங்க. அதனால் எடுத்தாச்சு. எங்கள் ஊர் பையங்கள்லாம் விளையாண்டுருந்தாங்க நாங்கள் வரும்போதே. சரி அவங்க கூட போய் விளையாடு, 2 பால் அவங்க போட்டு நீ ஆடி அப்படின்னு சொன்னேன். அவங்களும் கூப்பிட்டாங்க. ஆனால் இவன் போக மாட்டேன்ட்டு தீக்ஷித்து. அதனால் அவங்க அப்பாவே பால் போடுறேன்ட்டு நிற்க வச்சார். அவங்க அந்த சைடு விளையாண்டுருந்தாங்க, இவங்க தனியாக இந்த பக்கம் சைடு விளையாண்டாங்க. ஏதோ ஒரு பக்கம் நின்று பால் போட வேண்டியதானே. அவங்க அப்பா அங்கே நின்று இங்கே நின்று அப்படின்ட்டு இருந்தார். கடைசியாக அங்கே போய் நின்னான். அவங்க அப்பா ஒரு பால் போடுறக்குள்ளேயே அவன் நடந்து சோர்ந்து போயிடுவான். இப்படி ஒரு பக்கம் நின்றுட்டான், பாலும் போட்டார், அடிச்சிட்டான். இங்கே நம்ம ஒரு பக்கம் பால் போட்டால் பால் ஒரு பக்கம் போகுது. பில்லு எல்லாம் காஞ்சிக்கு தான். பில்லு இல்லாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக போகும். இங்கே பில்லு இருக்கிறதுனால மாற்றி போகுது. சரி, அங்கே பில்லு இல்லாமல் நடக்கிற தடம் இருக்குது, அதில் போய் விளையாடலான்ட்டு கூட்டிகிட்டு போனார். அந்த பசங்கள்லாம் விளையாடுற பக்கம் வந்து விளையாண்டு அந்த பில்லெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. பாருங்க, அடிக்கவே இல்லை. அவனுக்கு கரெக்டாகவே வரல. இங்கே போட்டு வீட்டில் கூட போடுற பாலெல்லாம் அடிப்பான். ஏதோ ஒரு பால் தான் அடிக்க மாட்டான், மற்ற எல்லாமே அடிச்சிடுவான். ஆனால் இங்கே நிறையா பால் விட்டுட்டான், அடிக்கவே அவனுக்கு வரல. நீ பாலே அடிக்க மாட்டே, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் மாற்றி நின்று பால் போட்டு பார்த்தாங்க. இப்போ நல்லா அடித்தான். செடியை விளையாடுறக்கு விளையாண்டுட்டு மண்ணில் உட்காந்து விளையாண்டுருந்தான். நான் பால்லாம் பொறுக்கி கொடுத்துட்டு இருந்தேன். பக்கத்து காட்டு பாப்பா வந்து இவங்க விளையாடுறத பார்த்துட்டு இருந்துச்சு. சரி வா பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு செடியும் கூட விளையாண்டுருந்தாங்க. அப்புறம் பழம் கொடுத்தா அவங்க 2 இருந்தால் சாப்பிட்டாங்க. தீக்ஷித் வேண்டான்ட்டா விளையாடுற குசியில். விளையாண்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த பாப்பாவையும் காட்டுக்கு போக சொல்லிவிட்டு. அந்த பாப்பா ஓடுது, மயில்கள்லாம் முன்னாடின்றதெல்லாம் பறந்துருச்சு. நாங்களும் வீட்டுக்கு வந்து வீடும் கூட திறக்கல. இங்கே வந்து ஒரு பால் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு பால் போட்டார், அடித்து அந்த பக்கம் விட்டுட்டான். இப்போ அதிகமாக வீட்டில் கிரிக்கெட் விளையாடுறதுக்கே விடுறதில்ல. பாலெல்லாம் அடித்து அந்த பக்கம் போயிடுது. அப்புறம் பக்கத்து வீட்டில் ஓட்டு மேலே பட்டுச்சுன்னா பேசுவாங்களே, உடஞ்சும் போயிடும். அதனால விளையாண்டு 2 பேர் டயர்டாகி தூங்கிட்டாங்க. அப்புறம் இந்த மாவு மஞ்சள் எல்லாம் சளிச்சு வச்சுட்டு சப்பாத்திக்கும் மாவு பெஞ்சு வச்சுட்டேன். நைட் நாங்கள் வீடு வரேன்னாங்க. சப்பாத்தியும் கேரட் பீன்ஸ் குருமாவும் தான் வச்சுருக்கிறேன். 2 பேர் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் அவங்க வந்தாங்கன்னா எழுப்பி விட்டுருவாங்க. சரி, அது வரைக்கும் தூங்கட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். அவங்களும் இன்னும் சாப்பிடல. சரி, அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு எழுப்பல. நானே தேய்ச்சி நானே போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நான் வேணால் எடுக்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் தேய்ச்சி கொடுத்தேன். அவர் சப்பாத்தி எடுத்துகிட்டு இருந்தார். நாங்கள் வீடு வேறக்கு 9 மணி ஆயிடுச்சு. நேற்றைக்கெல்லாம் இவங்க 2 பேர்த்தையும் எழுப்பி சாப்பிட வச்சுட்டேன். அப்புறம் அவங்களும் 9 மணிக்கு வந்துட்டாங்க. இந்த உடனே தீக்ஷித்து காதில் புண்ணு வந்துருந்துச்சுல, அதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவன் எனக்கு பல்லும் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தான். தீக்ஷித்துக்கு செயினுக்கு ஜெல்லி வாங்கிட்டு வந்தாங்களாம்மா, அதை அபி தேடி எடுத்து கொடுக்குறான். அப்புறம் அவங்களும் சாப்பிட்டு இங்கே பாருங்கள், சர்வீனு குச்சி கூட போட்டு விட்றேன் அப்படின்ட்டு 3 பேரும் அவனை பிடிச்சி விளையாண்டுக்கிறாங்க.